நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரோட் டேக்ஸ். பொதுவாக ஒரு காரு வாங்கினாவே அதை ரோட் டேக்ஸ் போட்டு தான் நமக்கு காரே வாங்க முடியும், ரோட்லேயும் ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. என்ன அன்புகளே, ஆனால் ரோட் டேக்ஸ் நாம் கட்டுறோம், அப்புறம் எதுக்குடா 30 கிலோமீட்டர் ஒரு டைம் டோல்கேட், 30 கிலோமீட்டர் ஒரு டைம் டோல்கேட்டுன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறீங்க? சொல்லுங்கடா. வெள்ளைக்காரன் வரி வாங்குறான், உப்பு மேலே வரி வாங்குறான்னு அவனுக்கெல்லாம் சேர்ந்து விரட்டி அடித்தோம். இப்போ நீங்கள் திருட்டு பயனுங்க, நீங்களே நம்பாளுங்க நமக்கே வரி மேலே வரி போடுறான். இவனுங்களுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். வழி எங்கும் டோல்கேட். ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒரு முதலுதவி கிடையாது. ஏண்டா எதுவுமே இல்லைடா, ஏண்டா இப்படி வர்றின்னு வெறி பிடிச்சி அலையிறீங்க? சொல்லுங்கடா, ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? எல்லாமே மக்கள் வயிற்றில் தான் அடிக்கிறீங்க, திருட்டு பையனுங்க. தட்டி கேட்குறவங்க இங்கே யாருமே இல்லை. தவறுனா தட்டி கேட்க வேணும், அநீதிகளை தட்டி கேட்க வேணும். இந்த திருட்டு பையனுங்க மக்கள்கிட்ட ஒன்று பார்க்குறானுங்க. அதான் இப்போ என்ன பண்ணா, அதானியா அம்பானியா என்ன பண்ணா, அவன் பையனுடைய கல்யாணம் 10,000 கோடியில் செலவு பண்ணான். உடனே ஜியோ ரேட்டு ஏற்றிட்டான். ஏண்டா ஆகுன்னா மக்கள்கிட்ட தான் பிச்சை எடுக்கிறீங்க, அப்புறம் என்னடா நீங்களாம் பணக்காரனுங்க? விஜயம் இல்லையா, கிங் பிரஸ் ஏர்லைன்ஸ் விஜய்னு இல்லையா, 68,000 கோடி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்குறான் இந்தியா பணத்தில். மோடி என்ன சொன்னார்? கருப்பு பணத்தை ஒழிச்சு எல்லா கொள்ளி 15 லட்சம். குஜராத்திகளுக்கு 32 பேர்த்துக்கு 10,000 கோடி கடன் தள்ளுபடி. இது என்ன ஆட்சி நடக்குது? ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு பேங்கில் 1 லட்ச ரூபா வாங்கி கட்டலைன்னா அவனுக்கு அவன் மனைவியை கூட்டிகிட்டு போயிடுறீங்க, அவன் குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறீங்க, சீலு வைக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறீங்க, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க. அப்போ விஜய் மல்லையாவுக்கு என்னடா பண்ணுறது? நீராவி மோடிக்கு என்னடா பண்ணுறது? குஜராத்திகளுக்கு தொழிலதிபர்னு சொல்லி மோடி ஆட்சி காலத்தில் 32 பேர் 10,000 கோடி கடன் வாங்கி கட்டவே இல்லை. அவங்கெல்லாம் விட்டு வச்சிருக்கிறான் இந்த மோடி, இந்த கேடி. இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு நாடு மாதத்துக்கு 26 நாள் இந்தியாவில் இருக்கார், 4 மாதத்தில் 26 நாள் வெளிநாட்டில் இருக்கார், 4 தான் இந்தியாவில் இருக்கிறார். மக்கள் வரிப்பணத்தில் ராஜபோகமாக வாழ்கிறார். தன்னை சார்ந்த உறவுகளுக்கு 10,000 கோடி தொழில் என்ற பெயரால் கடன் தள்ளுபடி பண்ணுறாரு. நான் பார்த்த பிரதமரில் எத்தனையோ பிரதமர் என் வயசுக்கு பார்த்துட்டேன். இது மாதிரி பிரதமரை, கேவலமான ஒரு பிரதமரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் என் லைஃப்பில். 10 வருஷம் ஒன்றுமே செய்யலை, மறுபடியும் பிரதமர். என்னடா டேய், ஏண்டா நாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், நம்ம பையன் என்னடா பண்ணுவான்? அவன் பிச்சை மேலே பிச்சை எடுப்பானாடா? சிந்திச்சு ஓட்டு போடுங்கடா டேய். திருட்டு பையனுங்களும் மொல்ல மாதிரி கேப் மாதிரி முடிச்சவர்களுக்கு இந்த நாட்டில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கானுங்க. மக்களுக்கு ஒன்றுமே இல்லைடா. அங்கே பாலியல் வன்கொடுமை, ஒரு நாளைக்கு 5 பாலியல் வன்கொடுமை, 10 பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வச்சாங்க? இந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன முற்றுப்புள்ளி வச்சாங்க? ஒன்றுமே வைக்கலடா, நடந்துட்டு தான் இருக்குது. கூப்பிடுறாங்க, கூட்டிகிட்டு போகிறானுங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டானா கூட்டிகிட்டு போகிறானுங்க, ஸ்டேஷனில் 2 நாள் வைக்கிறாங்க, 3ஆம் நாள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறான், 4ஆம் நாள் சிறையில் இருக்கிறான், 5ஆம் நாள் பெயிலுன்னு வந்துடுறான். என்னடா உங்கள் சட்ட திருத்தமல்லா? என்ன சட்ட திருத்தம்? சட்ட திருத்தம் சந்தி சிரிக்கின்றது தான் சொல்ல முடியும். மீறினா முஸ்லீம்கள் டார்ச்சர் பண்ணுறது, கிறிஸ்டின்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சாடா உங்கள் சட்ட திருத்தம்?
இந்த நாட்டில் 3 மதமும் அண்ணன் தம்பி தங்கை போல் வாழ்ந்துட்டுருக்கோம்டா. என்ன நான் பண்ணிகிட்ருக்கிறேங்க ஆட்டத்தை. கேள்வி கேட்குறவன் யாரும் இல்லை, சிந்திச்சு ஓட்டு போடுறவன் யாரும் இல்லை. இதான் பணத்துக்கு விலை போகிறானே ஓட்டு போடுறவன். அப்புறம் ஜனநாயகம் அம்மனமாக தாண்டா ஆடும், அம்மனமாக தாண்டா ஆடும். கேடு கட்ட மிருக கூட்டங்களே, ஏறுகட்ட மிருக கூட்டங்களே, ஜனநாயகம் அம்மனமாக தான் ஆடும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. மது மது மதுன்னு நம்பர் 1 தமிழ்நாட்டில் எல்லா துறையும் தூங்கிடுச்சு. மதுத்துறை மட்டும் சிறப்பாக நடத்துகிறானுங்க இந்த ஆட்சியாளர்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, இயற்கை வளம் களவாணி போகுது, விவசாயத்துக்கு பாதுகாப்பில்லை, மழையெல்லாம் வெட்டுறான், எம்சென் என்ற பெயரால் வெளி மாநிலத்தில் கடத்துறான். மீனவர்களுக்கு நம்ம நாட்டு மீனவர்கள் பார்த்திங்கன்னா, தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லையில் சிறைபிடிப்பு இப்படி தான் வருது. எங்கேயாவது கர்நாடகா மீனவர்கள் இலங்கையில் சிறைபிடிப்பு, இல்லை ஆந்திரா மீனவர்கள் இலங்கையில் எல்லையில் சிறைபிடிப்புன்னு வருதாடா? இங்கே திராவிடன் ஆண்டுட்டுருக்கிறான். திராவிடன் தமிழர்களை சிந்திக்க வைக்காமல் 5க்கு 10க்கு கொடுத்து யோசனையே பண்ணாமல் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்ருக்கிறான். தமிழை ஆள முடியல. தமிழிடம் ஒற்றுமை இல்லை. இவன் தமிழை தான் காட்டி கொடுக்குறவன், கூட்டி கொடுக்குறவன், எட்டப்ப வேலை பார்க்குறானே. தமிழை எங்கே போய் தமிழ்நாட்டால் போகிறான்? இந்த சங்கி கூட்டத்தில் பிறந்ததுக்கு கேவலப்பட வேண்டா, கேவலப்பட வேண்டாம்டா.